ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிஸ் ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் சீரீஸ் எபிசோட் 2, ஹெல்த்தியான பச்சைப்பயிர் லட்டு. பொதுவாக இது ஒரு ஊரில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. நெய் உருண்டை, பாசிப்பயிறு உருண்டை, பாசிப்பயிறு லட்டு, பச்சைப்பயிறு லட்டு, கெட்டி உருண்டை, மாலாடு, மாவு உருண்டை அப்படின்னு. நாங்க பச்சைப்பயிறு உருண்டைன்னு சொல்லுவோம். நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுவும் ரவா லட்டு மாதிரி ரொம்ப சிரமப்படாம குயிக்கா செய்யக்கூடிய ஒரு டிஷ். இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட இன்னைக்கு உடைச்ச பச்சைப்பயிறு இருந்ததுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். நீங்க முழு பச்சைப்பயிராவும் எடுத்துக்கலாம். அதே சமயம் தோல் இல்லாம பாசி பருப்பு இருக்கு பாத்தீங்களா, எல்லோ கலர்ல இருக்கும், சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க, அதையும் நீங்க எடுத்துக்கலாம். அதை கம்பேர் பண்றதுக்கு தோலோட யூஸ் பண்றது ரொம்ப ஹெல்த்தியர் ஆப்ஷன். சிறுபருப்பு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லட்டோட கலர் வந்து பேல் எல்லோவா இருக்கும். இதே நீங்க பச்சை பயிறு தோலோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லைட் கிரீன் கலர்ல இருக்கும் உங்களுக்கு லட்டு. இதுதான் டிஃப்ரென்ஸ். டேஸ்ட்ல வந்து பெருசா எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. நான் இன்னைக்கு 1 கிலோ பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு வாங்கிட்டு வந்ததுமே எந்த குப்பை, தூசி, கல், மண் இல்லாம நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். கிளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு வெயில்ல வந்து காய வச்சு எடுத்துடணும். மொறுன்னு காஞ்சிடணும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. எனக்கு மல்லித்தூள் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக நான் மல்லியும் மிளகாயும் நான் காய வச்சிருக்கேன். நல்ல சுருக்குன்னு வெயில் அடிச்சது அப்படின்னா ஒரு நாள் காஞ்சாலே போதுமானது. எதுக்காக இப்படி வெயில காய வைக்கிறோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணும்போது வண்டு சேராம இருக்கும். இப்ப பருப்பு நல்லா வெயில காஞ்சிருச்சு, மொறுன்னு ஆயிடுச்சு. இதை மறுபடியும் நம்ம வறுக்கணும். வறுத்து செஞ்சாதான் வந்து ஸ்வீட் நல்ல மணமா இருக்கும். இல்லைன்னா பச்சை வாசம் அடிச்ச மாதிரி இருக்கும். பருப்பு பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம காஞ்ச பருப்பு இதை அப்படியே சேர்த்துட்டு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டுதான் வறுக்கணும். மொத்தமா கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி தெரியாது. அதே மாதிரி பாதி வறுபட்டு இருக்கும், பாதி வறுபட்டு இருக்காது. பேட்சா போட்டு எல்லா பருப்பையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்ப வந்து ஒரே பிளேட்ல அதை நம்ம சேர்த்துட்டு ஆற வச்சிட வேண்டியதுதான். ஆறுனதுமே நம்ம டக்குன்னு மெஷின்ல கொடுத்து அரைச்சு வச்சுக்கணும். பருப்பு இன்னைக்கு வறுத்தோம் அப்படின்னா அப்பவே ஆற வச்சு கொண்டு போய் மெஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணும். இன்னைக்கு வறுத்துட்டு நாளைக்கோ இல்ல 2 நாள் கழிச்சோ கொண்டு போய் அரைச்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாவு வந்து ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். நம்மளுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்பப்ப நம்ம வந்து சர்க்கரையும் நெய்யும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் மெஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்க பவுடர் எவ்வளவு நைஸா இருக்கு அப்படின்னு. 2 தடவை போட்டு அரைச்சு தர சொல்லுங்க. அப்பதான் வந்து பவுடர் வந்து நைஸா இருக்கும். நம்ம லட்டு பிடிச்சு வாயில வைக்கும் போது அப்படியே கரையும். மிக்சிலையும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா இவ்வளோ ஸ்மூத்தா நம்மளுக்கு டெக்ஸ்டர் கிடைக்காது. 6 months வரைக்கும் கெடாம நல்லா இருக்கும். 2 months வரைக்கும் நீங்க வெளியே வச்சுக்கலாம். அதுக்கு மேல வைக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பங்கு மாவுக்கு 1 பங்கு சர்க்கரை போடணும். 2 டம்ளர் மாவு எடுத்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் சர்க்கரை கரெக்டா இருக்கும். சர்க்கரை வந்து பொடிச்சுதான் போடணும். 1 கிலோ மாவுல நான் 2 டம்ளர் மட்டும் எடுத்து நான் லட்டு பிடிக்க போறேன். 1 டம்ளர் பொடிச்ச சர்க்கரை தேவைப்படும். அதனால சர்க்கரையை நான் மிக்சியில பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். நெய்யோட அளவு எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது. அப்ராக்சிமேட்டா 1 டம்ளர் அளவுக்கு நெய் தேவைப்படும். நம்ம வந்து நெய்யை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யை சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துதான் லட்டு பிடிக்கணும். மொத்தமா எல்லா மாவுலையும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ட்ரை ஆயிரும். நமக்கு வந்து நெய்யோட தேவை வந்து இன்னும் ஜாஸ்தி இருக்கும் நம்மளுக்கு. ஒரு பெரிய மிக்சிங் பவுல்ல நான் வந்து பச்சைப்பயிறு மாவை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்து பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உங்களுக்கு வேணும்னா முந்திரி, திராட்சை நெய்ல வறுத்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கல. அது சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். பாருங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சூடு பண்ண நெய்யை விட்டு உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். சைஸ் வந்து உங்க விருப்பம் தான். சின்னதாகவும் பிடிக்கலாம், பெருசாவும் பிடிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸுக்கு பிடிச்சுக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம எல்லா மாவையும் வந்து உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இந்த தீபாவளிக்கு மாலாடு சூப்பரா வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. 2 டம்ளர் மாவுக்கு எனக்கு ஒரு 30 உருண்டை வந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க தீபாவளியை சூப்பரா செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்குறேன். பாய்.